ராயல்புரம் ஆந்திராவில் எங்கள் அக்காவோட கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அது என்னோட சகோதரி ரேவதி குமார் அவ கூட இன்டர்வியூ கொடுத்தாரு. அதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கா. பெரியவாவோட 5 கிலோமீட்டர் நடத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உப்புமா பற்றி சொன்னாலும் தெரியல. உப்புமா பிள்ளை எல்லாரும் சாப்பிட்டு போச்சு இல்லைன்னு. அது என்னாச்சு, நாங்கள் ரொம்ப பசியோட போயிருந்தோம். சாயந்தரம் 8 மணி வந்து பெரியவா எங்கே தங்கியிருக்கான்னு தெரியல. அவர் சொல்லியிருக்கா அது மாதிரி. அப்புறம் ஒரு காவி கொடி வச்சு போனோம். பெரியவா தியானத்தில் இருக்க. எங்களுக்கு அவ்வளோ பசி. எங்கள் அம்மாட்ட அம்மா பசிக்கிறதுமான பெரியவாளை தரிசனம் பண்ணாத சாப்பாடு கிடையாது, கையில் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம் நாங்கள் கிடையாது அப்படின்னு. எங்கள் அப்பாவும் ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டா. எங்களுக்கு பசி வேற. நாங்கள் எட்டி பார்க்கணும். பெரிய ஜம்மு பண்ணி உட்காந்துருக்கா. இவர் எப்படா முடிப்பார், எப்படா நம்ம சாப்பிடுவோம். எங்களுக்கு பசி. அப்போ நான் வந்து டிகிரி ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன். +2 83 கரெக்டாக ஃபஸ்ட் இயர். அப்போ பெரியவா அவருக்கு தெரிஞ்சிருக்கு போயிருக்கு பாருக்கா. அந்த பரபிரம்மத்துக்கு நம்மளோட இது தெரிஞ்சிருக்கு. நம்ம பசினா வேணா சும்மா இருக்க மாட்டாளே. தியானம் முடிஞ்ச கையோடு அங்கே இருக்கோதர் கூப்பிட்டு கல்யாணம் சொல்லிட்டு மெட்ராஸ்னு ஒரு பார்ட்டி வந்திருக்கா. சரி, முதல்ல அவளை கூட்டின்னு போய் அவளுக்கு அரிசி உப்புமா போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தரிசனம் பண்ண சொல்லு அப்படின்றார். அவர் வந்து கேட்குறாரு, கல்யாணம் சொல்லி மெட்ராஸ்ல பார்ட்டி வந்திருக்காளேமே, யாரும் வந்திருக்கேளா அப்படின்னா. அப்புறம் எங்கள் அம்மா நான் தான்ப்பா வந்திருக்கேன், பெரியவா உங்களை முதல்ல சாப்பிட்டு வர சொன்னேன். இல்லை எங்கள் அம்மா சொன்னேன் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், ஏகப்பட்டது இருக்கு, பெரியவா தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்றோன்னு. பெரியவா உத்தரவு, உங்க சாப்பிட்ட அப்புறம் தான் தரிசனம். சரி, நீங்கள் கொண்டு வந்துல பெரியவா எங்களுக்கு அரிசி உப்புமா பண்ணி போட சொல்லிட்டா, நீங்கள் வாங்கோ நாங்கள் பண்ணிடுறோம், 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கடக்குன்னு அரிசி உப்புமா பண்ணி தொட்டுக்க சர்க்கரையை கொடுத்து நாங்கள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பகவானை பாருங்கோ. நம்ம பசியும் தெரிஞ்சவொடனே ஓடி வந்து அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அவரை மாதிரி மனுஷா கிடையாது. அதான் நடமாடும் தெய்வங்கிறது. அதான் நான் நடமாடும் தெய்வம், நடமாடும் தாயார்னு தான் நான் சொல்லுவேன். பெத்த தாயார் எப்படி நம்மளை பார்த்து செய்கிறாளோ அப்படித்தான் எல்லாரும் குரு நான் பெரியவாள பெத்த தாயாராக தான் நினச்சிட்டு இருக்கேன்.